ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்வி கவி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் குவார்டர்லி எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் ஒரிஜினல் கொஸ்டின் பார்க்க போறோம். இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. 5 ஒன் வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க. நெறி என்னும் சொல்லின் பொருள் டேஸ். இந்த ஒன் வேர்டு பாத்தீங்கன்னாலே லாஸ்ட் இயர் நடந்த 5 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இதே ஒன் வேர்டு தான் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ஒளியின் வரி வடிவம் டேஸ் ஆகும். நாவல் பழத்திற்கு ஓமையாக கூறப்படுவது எது? தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம். அடுத்து 5 ஊர்வலத்தின் முன்னால் டேஸ் அசைந்து வந்தது. அடுத்து கோடிட்டரங்களை நிரப்புக 5 கொடுத்திருக்காங்க. பகைவரை வெற்றி கொண்டாரை பாடும் இலக்கியம் டேஸ். அதுக்கடுத்து கரடிகளை தேனீகளிடமிருந்து காப்பது அதன் டேஸ். சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது வாய்மை எனப்படுவது யாது? தேசியம் காத்த செம்மல் என பசுமன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யார்? அடுத்தது பொறுத்துகை எடுத்திருக்கிறாங்க. அடுத்து 2 மார்க் கொஸ்டின். தமிழ் மொழியின் பண்புகளாக நாமக்கல் கவிஞர் கூறுவன யாவை? மொழியின் இரு வடிவங்கள் யாவை? இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அடுத்தது காட்டின் பயன்களாக கவிஞர் சுரதா கூறுவன யாவை? 19 காடு வரையறுக்க. இது வந்து ரிப்பீட்டடா கேட்டிருக்க கொஸ்டின். ஸோ ரொம்ப நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அடுத்தது எப்போது தன்னெஞ்சே தன்னை வருத்தும். இதுவும் வந்து 2-3 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது 21 பாஞ்சாலங்குறிச்சியின் இயற்கை வளம் எத்தகையது. இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அடுத்து மனப்பாட பாடல் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். அருள்நெறி டாஸ் அன்பரமே எங்கள் தமிழ் பாடலை எழுதுக. வாய்மை என தொடங்கும் குரலை எழுதுக. அடுத்தது எவையேனும் இரண்டனுக்கு விடையளிக்க. குற்றியலிகரம் என்றால் என்ன? ஔகாரம் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும். அடுத்தது வழக்கு என்றால் என்ன? மூவகை போலிகள் யாவை? அடுத்தது ஏதேனும் 3 வினாக்களுக்கு விடையளிக்க. 3 மார்க் கொஸ்டின். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் 4 எழுதுக. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அடுத்து 29 நாவல் மரம் பற்றிய நினைவுகளாக கவிஞர் கூறுவன யாவை? 30 தன் மகன் குறித்து தாய் கூறிய செய்திகளை தொகுத்து எழுதுக. 31 தொழிலாளர் நலனுக்காக முத்துராமலிங்க தேவர் செய்த தொண்டுகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. அடுத்த 5 மார்க் கொஸ்டின். பொம்மலாட்டம் காட்சிகளை சிறுகதையாக எழுதுக. அல்லது ஜாத காட்டை எவ்வாறு உருவாக்கினார்? குறிப்புகளை கொண்டு கட்டுரை எழுதுகன்னு கொடுத்திருக்கிறாங்க. தமிழ் தாய்மொழி பற்று கொண்ட சான்றோர் முடிவுரை. அடுத்து அல்லது சுற்றுலா குறித்து உன் நண்பனுக்கு கடிதம். அடுத்து 2 மார்க் கொஸ்டின் இலக்கணத்துல இருந்து கேட்டிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எங்களோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்து எந்த மாதிரியான வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்றதையும் மறக்காம உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. தேங்க்யூ.